அந்த குழந்தை பிறந்து 4 வருடங்கள் கழித்து மீண்டும் அவன் மனைவி கருவுற்றாள். அப்போதும் அவனுக்குள் சந்தோஷம். என்னிடம் கூறினான், எங்க அப்பாவுக்கு நாங்க அண்ணன் தம்பிகளாய் 2. அதே போன்றுதான் எனக்கு 2 குழந்தையும் ஆண் குழந்தைதான் பிறக்கும் என்று பெரிதும் நம்பினான். மனைவியிடம் அவளுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டு கேட்டு வாங்கி கொடுத்தான். எத்தனை சத்தான ஆகாரமெல்லாம் வாங்க வேண்டுமோ அத்தனை பொருட்களும் வாங்கி கொடுத்தான். குழந்தை நல்லா பிறக்க வேண்டும், கலரா பிறக்கணும் என்பதற்காக தன்னுடைய உறவினர்கள் மூலமாய் குங்குமப்பூவை எல்லாம் வரவழைத்தான். தன்னோடு வேலை முடிந்த பின்பு மனைவியின் அனைத்து வேலைகளையும் வந்தான் பார்த்தான். சமயங்களில் அந்த உறவினரை பார்த்தால் எனக்கு சிரிப்பு வரும். ஏனென்றால் என்னிடம் அப்படி பேசியிருக்கிறார். பெண்கள் பார்க்கின்ற வேலையை நாம் எப்படி பார்க்க முடியும்? ஏன் பார்க்க வேண்டும்? அது நமக்கு சரிப்பட்டு வராது என்றவன் இப்பொழுது தனது மனைவி கருவுற்று இருக்கிறாள் என்றவுடன் சேலையை அழகாய் துவைத்து காய வைக்கின்றார். குழந்தை பிறக்கும் தேதியை மருத்துவர் ஏற்கனவே சொல்லியிருந்ததால் ஒரு நாள் முன்பாகவே பிரசவத்திற்காக அவன் மருத்துவமனையில் சேர்த்து விட்டான். மனைவியை காட்டிலும் இவன் படபடப்பாக இருந்தான். மறுநாள் அதிகாலை 4 மணிக்கு பிரசவ வலி எடுத்தது. உடனே மருத்துவ அறையை நோக்கி ஓடினான். மருத்துவரை அழைத்து வந்தான். அதிகாலை 5 மணிக்கு பிரம்ம உற்சவத்தில் அவனுக்கு பெண் குழந்தை பிறந்தான். குழந்தையை வாங்க ஓடி சென்றவன்